எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? ஓ, இப்ப திடீர்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப நாளாவே இருக்கு. யார் இந்த கடவுள்? Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். Thank you. என்ன திடீர்னு இந்த பணிவு? ஏன்னா நானும் கடவுள். ஓகே, சரி சார். பொதுவாவே உங்களோட படங்கள் வந்து ஆக்ஷன் படமா இருந்தாலும் சரி, காமெடி படமா இருந்தாலும், சீரியஸான ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். ஆனா அதிகமா வந்து மனித நேயத்தை பத்தி ரொம்ப வலியுறுத்துறீங்க. இதற்கு அடிப்படையில் என்ன காரணம் சார்? எனக்கு நல்ல மனிதர்கள் நிறைய பேர் தெரியுங்கிறது ஒரு முக்கிய உண்மையான காரணம். ஓகே, அவர்களுடைய பாதிப்பு நல்ல வேளையாக எனக்கு ஏற்பட்டு விட்டது. நல்லவர்களுடன் பழகியதால் நல்ல பழக்கங்கள் சிலதேனும் ஒட்டிக்கொண்டது என்பதுதான் உண்மை. நல்ல சில பேரோட பழக முடியலனாலும் அவர்களை பார்த்ததுனாலோ அல்லது படித்ததுனாலோ ஏற்பட்ட பாதிப்புகள். மனித நேயத்தை தவிர வேறு அந்த படத்துடைய இப்ப நம்ம பார்த்த படக்காட்சியினுடைய தலைப்பே ரொம்ப அற்புதமான தலைப்பு, அன்பே சிவம் என்பது. அதுல வந்து உள்ள நாத்திக அர்த்தம் இருக்குன்னு நினைச்சிட்டா நாத்திக அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆத்திகனாக இருந்து பார்த்தாலும் அதுல அர்த்தம் பொதிந்து இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது நீங்கள் இந்த இறை மறுப்பு என்பதை விட முக்கியமான ஒரு கடமை பகுத்தறிவாளர்களுக்கு உள்ளதாக நான் நினைப்பது, இறையை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் இருப்பதை நீ மறுத்து கொண்டிருக்கிறார், அதை மறுக்காம இருங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அந்த மறுப்பை தான் இது பண்ண வேணும். கடவுள் இருக்கா இல்லையாங்கிற வாதமே தேவையற்றது. மனிதன் இருக்கிறான் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளாத வரையில் அடுத்த வாதத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. சரி சார், இப்ப அன்பே சிவம் படத்துல சுனாமி பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்ப சமீபத்துல நிறைய நாடுகள் வந்து பாதிச்சது. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதா இல்ல அத தெரிஞ்சதுன்னா நான் என்ன கேக்குறேன்னா யதார்த்தமா சொன்னீங்களா? இல்ல, நான் எல்லா விஷயங்களுமே சில விஷயங்கள் தெரியும், சில நேரம் நம்ம இந்த விஷயத்தை விட வேற சொல்லி இருக்கலாம் இல்லையா? 2020 அமெரிக்காவை விட உயர்ந்த நாடாக இந்தியா இருக்கும் சொல்லி அதை பலிக்க வைக்கலாமே. அதை விட்டுட்டு சுனாமி வரும்னு சொன்னத பெருமையா நானும் அதை நான் பெருசா நினைக்கல. அதனால ஏதாவது தற்காப்பாவது நிகழ்ந்திருந்தது என்றால் வந்தே தீரும். ஒரு வார்த்தை ஏதோ ஒரு பிசகாக ஒரு வந்தது. எல்லா உலகத்தில் இருக்கும் பல புத்தகங்களை படிப்பதனால் அதை பற்றிய பேச்சுக்களும் வரும் என்ற ஒரு வித்தகர்கள் விஞ்ஞானிகள் வித்தகர்கள் சொன்னதுனால, இந்த டெக்டானிக் பிளேட்டுகள் அசைவதனால் இத்தகைய நிகழ்வுகள் நிகழக்கூடும், அதுவும் சென்னையில் வரக்கூடும், சென்னையில் கடலரிப்பு ஏற்படும் என்பது கிட்டத்தட்ட 20 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் எங்கள் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன பண்ண முடியும்? பிரிட்ஜ் கட்ட முடியுமா? இல்ல அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் முடியாது. எனக்கு தெரிந்தவரை பெஸ்ட் ரியாக்ஷன் இருந்தது இல்லையா அதுக்கு. எனக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில ரொம்ப பெருமையா இருந்தது. அதோடைய ரியாக்ஷன் டைம் வாஸ் எக்ஸலண்ட். நான் அரசு உடைய உதவியை மட்டும் சொல்லவில்லை, மக்கள் அதை தங்கள் பொறுப்பாக எடுத்துக்கொண்ட விஷயமும் ரொம்ப ஆச்சரியப்படுமா உலகத்து நாடுகள் எல்லாம் போற்றும்படி இருந்தது. அது ஏன்னா இதுல இந்த விஷயத்துல போட்டி வச்சு யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா இது சோகம். ஆனா அந்த சோகத்திலிருந்து மீண்ட விஷயத்தில் தமிழர்கள் ரொம்ப அற்புதமா தங்களை நிலைநாட்டி கொண்டார்கள். இது இந்த பெரும் இழப்பில் பெரும் சோகத்தில் ஒரு நல்ல ஒரு தனி மரியாதை தமிழனுக்கு கிடைத்ததாக நான் நினைக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து ஒரு படத்தொகுப்பை நாம் பார்ப்போம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் வேணும்னு கேட்டப்ப ஓடி போய் முதல் வரிசையில நின்ன பையன் முக்காவாசி பையன் நம்ம பையன். திடீர்னு அவரை வேல் கம்ப தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வாடான்னா எப்படி வருவேன்? நீ படிச்சவனாச்சே, கூட்டிட்டு வா, அங்க கூட்டிட்டு வா. ஆனா அந்த பையன் மெதுவாதான் வருவான். மெதுவானா எம்புட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல் இருக்கு. போ, செத்து போ. நான் தடுக்க முடியுமா?
எல்லா பயபிள்ளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டிட்டேன். வாழ்றது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த படத்தை நான் ஒரு 20 தடவை பார்த்தேன் சார். பிரபு சாரே சொல்லியிருக்காரு, சிவாஜி அப்பா வந்து என்னை விட கமல் சார் கிட்ட தான் இன்னும் ரொம்ப நெருக்கமா இருப்பாரு அப்படின்னு. அந்த ஒரு நெருக்கத்தை எப்படி என் மேல இருக்கும் அன்பு காரணமாக சொல்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா என்ன வந்து அவரு பல இடங்களிலும், முக்கியமா இப்ப இருக்கிற ஒரு ராம்குமார் அவர்களும் சரி, பிரபு அவர்களும் சரி, எங்கள் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்று சொல்லும் அந்த விஷயம் எனக்கு அம்மா அப்பா இல்லைங்கிற ஒரு குறையை தீர்த்து வைக்கும் குறை. அது ஒரு பெரிய விஷயம். அது அவங்க சொல்லியிருக்கிறது. இப்ப எனக்கு இதை பார்க்கும்போது என்ன அறியாம கொஞ்சம் மென்னிய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னமோ எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் எழுதின வசனம் தான் அது. ஒருவேளை அவர் வாயால் அதை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது, அதை சொல்லி பார்த்திருக்கேன். விதை அவர் போட்டதுதான், பழம் நான் பறித்து கொண்டிருக்கிறேன். இனி நான் செய்ய வேண்டியது அவர் செய்த மாதிரி நானும் விதை தூவி விட்டு போக வேண்டும். அதான் அவர் அதுல எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்னதுல செத்து போயிடுவேன் சொன்னா வழக்கமா பெற்றோர்கள் வந்து ஐயோ அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு போலித்தனமான விஷயம். செத்துப்போ எல்லா பாயமாவனும் செத்துத்தான் போகணும் ஒரு நாளைக்கு. ஆனா எப்படி செத்து போறதுங்கிறத யோசிச்சுட்டு பாருன்ற அந்த ஒரு என்ட்ரி எக்ஸிட்ட பத்தி சொல்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அது புத்த மதமான இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறித்துவம், நம்முடைய சைவ வைணவ மதங்கள் எல்லாம் சொல்வது இத்தகைய வசனங்களை தான் வெவ்வேறு துவனியில் வெவ்வேறு ஸ்தாயில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி சார், இறுதியா நம்ம மலேசிய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அப்படி சுருக்கமா ஆணி அடிச்ச மாதிரி சொல்லி அதை சொல்லிட்டாரு. நாம செய்ய வேண்டியது ஒவ்வொரு துறையிலும் என்னை பொறுத்தவரையில எனக்கு தெரிந்தது இதுதான். அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு எசென்ஷியல் சர்வீஸ் தொழிலாளி இல்ல. ஒரு இதை நான் சொன்னா என் கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப கோச்சுப்பாங்க, அடிக்கடி சொல்லாதீங்க சார்ன்னு. ஆனா நிஜம் இதுதான். சினிமா எசென்ஷியல் சர்வீஸ் இல்ல. ஒரு வருஷம் நீங்க மக்களுக்கு சினிமா காட்டலன்னா யாரும் அதனால நோய் வந்து செத்து போயிட மாட்டாங்க. ஆனால் ஒரு வருடம் கல்வியை நிறுத்தினால், ஒரு வருடம் வைத்தியத்தை நிறுத்தினால், ஒரு வருடம் பல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாம எல்லாரும் நடந்து போங்கடான்னு சொன்னா ஊரே கட்டு நாசமாயிடும். நாங்கள் உங்கள் சந்தோஷத்திற்காக, உங்கள் சாயங்காலங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வந்தவர்கள். அதற்கும் மேலாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருப்பதாக நாங்கள் நினைத்துக் கொண்டோமே, ஆனால் அதில் வரும் பிசகுகள் அதிகமாக இருக்கும். ஓகே சார், இன்னும் டன் கணக்குல கேள்விகள் இருக்கு, ஆனா நேரம் அனுமதிக்க மாட்டேங்குது. பொறாமையா இருக்கு போல இருக்கு நேரத்துக்கு. ஏன் முதுகு தாங்குற அளவு தானே வைக்க முடியல. ஓகே சார், இவ்வளவு தூரம் வந்ததற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஓகே ரசிகர்களே, நிச்சயமாக ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி நீங்க பார்த்த ஒரு முழு திருப்தி உங்களுக்கு இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரொம்ப நன்றி.